அறிவு இப்போ வீட்டில் தனியாக இருக்கான். அவன் பக்கத்தில் ஒரு ஃபோன் இருக்கு. அறிவு, அறிவு, தம்பி அறிவு, ஏன்பா சும்மா இருக்க? அந்த பக்கத்து வீட்டு குமுதம் வேற ஃப்ரீ ஃபயரில் உனக்கு எதிர்த்து நிறுத்தி இன்னைக்கு ஜெயிக்க போறேன்னு சொல்லியிருக்கான். சும்மா விட்டுலாமா அறிவு? எதிர்த்து அவனை நீ யாருன்னு காமி அறிவு. நீ பெரிய ஆள் இல்லை. வரண்டா பாரு. மறுபடியும் நான் சாதிச்சுட்டேன். இப்ப நான் வர்ஷாவை எப்படி என் வாழைக்குள்ள போடுறேன் பாரு. నువ్వు కావాలయ్యా, నువ్వు కావాలయ్యా, యా యా యా. எப்படி டான்ஸ் ஆடுறா பாரு. வர்ஷா, நீ அவளை மாதிரி அழகெல்லாம் கிடையாது வர்ஷா. உன் மூஞ்சில எவ்வளவு பரு இருக்கு பாரு வர்ஷா. நீ எல்லார விடையும் கருப்பா இருக்க, நீ குண்டா வேற இருக்க. நீ எல்லாம் அந்த பாட்டு பாத்துயா வர்ஷா? ஆமா, கடவுள் என்ன அழகாவே படைக்கல. ஏன் ஏசப்பா என்னை இந்த மாதிரி படைச்சிங்க? எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை. சரி, நான் அடுத்த ரீலை இப்போ பார்க்குறேன். ஏய் கைஸ், இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். அது என்ன அப்படின்னா, சயின்டிஸ்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நரக்கத்தில் ஏசி இருக்கான். நிறைய பேர் தினம் பயங்கர பார்ட்டி பண்ணுறாங்களாம். பயங்கர சந்தோஷமாக இருக்குல்ல இந்த விஷயத்தை கேட்க. ப்ளீஸ் ஸ்டே டியூன் வித் அஸ். அப்படியா? அப்போ என் சண்டே கிளாஸ் மிஸ் சொன்னதெல்லாம் பொய்யா? இன்னொரு பொய்ய உள்ள வாங்கிட்டா வர்ஷா.